நிமிடத்தில் ஆங்கிலம். வழங்குபவர் கோணம் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி ஆங்கிலத்துறை பேராசிரியர் முனைவர் ஆர் லதாதேவி அவர்கள். English is a treasure house of words. Certain words, with their spelling, pronunciation, often confuse the new learners. We have homophones in English language. A homophone is one or two or more words having the same pronunciation with a different meaning. Okay? But spelling is also different. ரெண்டு வார்த்தைகளையும் உச்சரிப்பு ஒரே பால இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அதாவது எந்த வேர்டுக்கு என்ன மீனிங் வரும் அப்படிங்கிற டவுட் வரும். Now let us see the examples one by one. Sight, sight. என்னடா ஒரே வார்த்தையை ரிப்பீட் பண்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் சொன்ன சைட்டோட ஸ்பெல்லிங் SIT. ஓகே, செகண்ட் ஸ்பெல் பண்ண சைட்டோட ஸ்பெல்லிங் SIGHT. ஃபர்ஸ்ட் சைட்டை பார்ப்போம், SIT. இந்த சைட்டோட மீனிங் அப்படின்னா என்ன தெரியுமா? SITயோட மீனிங் லொகேஷன். இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு விசிட் பண்ணுவாங்கல்ல, சைட் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் இன்ஜினியர்ஸ் விசிட்டட் த ப்ரப்போஸ் சைட் ஆஃப் தி நியூ ப்ராஜெக்ட் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் வந்து SIT, அந்த லொகேஷன் சொல்றது. அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா SIGHT. அது என்ன? அந்த நம்ம சீனரி அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான். ரைட். இதே இதுல நமக்கு இன்னொரு சைட்டும் இருக்கு, அது ப்ரொனன்சியேஷன் சைட் தான், பட் அது ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா CITE. ஓகே, CITE. இந்த சைட்டோட மீனிங் என்ன அப்படின்னா கோட்டிங் அண்ட் ஆத்தர். இப்போ ஏதோ எழுதிட்டு இருக்கீங்க, அப்போ வந்துட்டு ஐ கோட்டட் அப்படின்னு சொல்லிருப்பல, ஐ சைட்டட் சோ அண்ட் சோஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி எழுதும் போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணிக்கலாம், CIT. இது வந்து கோட்டிங், ஆத்தர்ஸ் ஒர்க் அந்த மாதிரி வரும். ரைட். அண்ட் நெக்ஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடிய வேர்டு என்ன தெரியுமா? ப்ரொனன்சியேஷன் சேமா இருக்கும், பட் டிஃப்ரெண்டான மீனிங் கொடுக்கும், டிஃப்ரெண்டான ஸ்பெல்லிங். ரொம்ப பெரிய வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்காது ஸ்பெல்லிங்ல, கொஞ்சோண்டு இருக்கும். ரைட். கேன்வாஸ், CANVASS. இன்னொரு கேன்வாஸ் CANVAS. ஓகே, இப்போ முதல்ல எது பார்க்கலாம்? கேன்வாஸ் பார்ப்போம். ரைட். CANVASS. இதுல வந்து ரெண்டு எஸ் வருது. ஓகே, இப்படிதான் நம்ம டிஃபரன்ஸ் படிச்சுக்கணும். ஒரு இதுல வந்துட்டு ஒரு எஸ் இருக்கு, இன்னொரு இதுல ரெண்டு எஸ் இருக்கும். ரைட். இப்ப நம்ம பேசக்கூடிய இதுல ரெண்டு எஸ் இருக்கு. கேன்வாஸ், CANVASS. இந்த கேன்வாஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? கேன்வாசிங் பண்றாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பேன். கேன்வாசிங் ஃபார் ஓட்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ். ஓகே, அப்போ அடுத்த கேன்வாஸ் என்னவா இருக்கும்? இதுவும் நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடியதான், CANVAS. there is only one S here, right? Single S in canvas. இதோட மீனிங் என்ன அப்படின்னா இட்ஸ் a particular kind of cloth, right? ஷூஸ் கேள்விப்பட்ட canvas shoes, right? அதுதான் இது. ஓகே, other words which are confusing the learners are confident, ஒன்னு DENT, அப்புறம் DANT போடக்கூடியது, அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ங்கிற வேர்டு, கேனான், ஸ்டேஷனரி, அசென்ட், கெரியர், இப்படி நிறைய வேர்ட்ஸ் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். இது நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். மெமரைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வேர்ட்ஸ் அது நமக்கு குழப்பம் தராது. ஐந்தே நிமிடத்தில் ஆங்கிலம்.